வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா ஆஃப் மோஷனில் இதுக்கு முன்னாடி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த ரெண்டுமே இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ளே மட்டும்தான் அப்ளை ஆகும். ஆனால் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்றது போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ளேயும் அப்ளை ஆகக்கூடியது. அதாவது இந்த டெரஸ்ட்ரிகலாக நம்ம எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகக்கூடியது தான் இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா. சரிங்களாப்பா. ஸோ இந்த நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். எந்த ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அந்த விசைக்கு சமமான எதிர் விசையை கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா. ஸோ இந்த சிம்பிளான ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாலை சோத்து மேலே தூக்கி எறியும் போது இந்த வால் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F12ன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 10 நியூட்டன் இருக்குது, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே நேரத்தில் இந்த வால் என்ன செய்யும், அந்த பாலுக்கு அகென்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸில் அந்த பாலுக்கு இந்த வால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா சேம் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஆனால் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஏன்ற மாசு எம்ஏன்னு எடுத்துக்கிடுவோம், பின்ற மாசு எம்பின்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்ற மாசு பி மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, எஃப்ஏபி. பின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஏன்ற ஒரு பால் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு எஃபிஏ. இதை ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலாம், எப்படி சொல்லலாம், FAP is equal FEA. சரிங்களா. அதுதான் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்ன்ற வார்த்தை. அதே நேரத்தில் ஆப்போசிட் அப்படின்ற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய மேக்னிட்யூட் வேல்யூ வேணால் சேமாக இருக்கலாம், ஆனால் அதோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களாப்பா. இவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போது இந்த F1 அப்படின்ற இந்த 1ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு 2 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸும் 2ன்ற ஆப்ஜெக்ட் 1 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸும் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணும்போது இக்லிபிரியமாக இருக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு என்ன அர்த்தம், இக்லிபிரியமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இது மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாதுப்பா, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்குமே இதான் நடக்கும். ஒரு டேபிளில் ஒரு புக்கு இருக்குது, அப்போ அந்த புக்கு வந்து டேபிள் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு 10 நியூட்டன் இருக்குன்னா அந்த டேபிள் புக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் 10 நியூட்டன் இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அந்த ஈக்குவலாக இருக்கிறனால அந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. சரிங்களா. மோஷனில் இருக்கிறது அதேமாரி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த பாலோடைய மோஷனும் அப்படின்றது ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸில் வந்து ஹிட் பண்ணுது. அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த வால் நம்மளுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுனால, ரீபவுண்ட் பண்ணுறதுனால, ரியாக்ஷனாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த பால் என்ன செய்யுது, திரும்ப அகைன் நம்மளுக்கு வாலில் இருந்து ரெஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ இதேமாரி நம்ம ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிடுவோமே, ஒரு இரும்பு ஆணியில் ஒரு ஹேமரை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆணி அடிக்கிறோம். அப்படி அடிக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F21 வெக்டார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் 1 இந்த ஆப்ஜெக்ட் 2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, F21 வெக்டார். சரிங்களா. அதே நேரத்தில் இந்த அயன் நெயில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த ஹேமருக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். சரிங்களா. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹேமர் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு வேளை ஹேமரில் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அயன் நெயிலும் ஆப்போசிட்டாக என்ன செய்யும், 10 நியூட்டன் ஃபோர்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா. இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால நம்ம நடக்கும்போது கூட இந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நடக்கும். எப்போல்லாம் நம்ம காலை புஷ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம முன்னாடி நோக்கி ஃபார்வர்டாக போகிறோம். காலை எப்போ பின்னோக்கி நம்ம தள்ளுறோமோ அப்போ தான் முன்னோக்கி போகிறோம். சரிங்களாப்பா. பறவை பறக்கிறது, ஸ்விம் பண்ணுறது, இது மாதிரி நேச்சுரலாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்ன நோக்கி ஃபார்வர்டாக நடக்க முடியும் இல்லைங்களாப்பா. ஸோ இதுவும் ஒரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா லா ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. லா ஆஃப் ஆக்ஷன் அல்லது ரியாக்ஷன். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்றத லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். நியூட்டனோட செகண்ட் லா அப்படின்றத லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்றத லா ஆஃப் ஆக்ஷன் அல்லது ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களாப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.